24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக உள்ளது. பெரும்பாலான இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்துள்ளது. 29 இடங்களில் அதி கனமழையும், 81 இடங்களில் மிக கனமழையும், 168 இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக நெல்லை மாவட்டம் ஊத்து பகுதியில் 54 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. செலகுட்டீஸ் எல்லாருக்கும் குட் ஈவினிங். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழகத்தில் பெய்து வரும் அதி கனமழை, தொடர் கனமழை காரணமாக நாளை 26 மாவட்ட பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையானது கொடுக்க போறாங்க. ஸோ அந்த மாவட்டங்கள் என்னென்ன, ஸோ எந்தெந்த மாவட்டங்களுக்கு அதி கனமழை கொடுத்துருக்காங்க, ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற எல்லாமே நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல சடன் பிரீஃபா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம போற வீடியோஸ் தான் உங்களுக்கு டைமுக்கு வந்து சேரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல பெல் ஆல் அடிச்சுக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க ஏரியாவில் மழையானது எந்த மாதிரி இருக்கு, நார்மலா இருக்கா, ஹெவியா இருக்கா, இல்ல கிளவுடியா இருக்கா, இல்ல தண்டர்ஸா இருக்கா, என்னன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தற்போது வந்து பாத்தீங்கன்னா பல மாவட்டங்களில், குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா மழையானது வெளுத்து வாங்குதுன்றத சொல்லலாம். ஸோ வெளியே வர முடியாததுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ அத்தியாவசிய பொருள் வாங்கினா கூட வெள்ள முடியாததுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ மழையானது வெளுத்து வாங்குது. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியலாகவே ஒரு நியூஸ் வந்து கிடைச்சிருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ மறுபடியும் புயல் வந்து வரப்போகுது. ஓகேவா? ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே பாதிப்புகள் வந்து இருந்துச்சு, பட் அதை தாண்டியும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து புயல் வந்து உருவாக போகுது அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுது மட்டும் இல்லாமல் மறுபடியும் ஒரு புயல் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மந்த் எண்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா புயல் இருக்கு சொல்லிட்டு நமக்கு அன்அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா சென்னை வானிலை மையம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, நாளைக்கு எந்தெந்த மாவட்டங்கள் விடுமுறையானது கொடுக்க போறாங்க அப்படின்றத சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. அதனால பார்த்தீங்க அப்படின்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, கன்னியாகுமரி, திருவாரூர், சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, மதுரை, நாகை, தஞ்சை, புதுக்கோட்டை, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருச்சி, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், கரூர், திண்டுக்கல், திருப்பூர், கோவை, சேலம், நாமக்கல், கரூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி. ஓகேவா? ஸோ இந்த மாவட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாளை பள்ளிகள் மற்றவங்களுக்கு விடுமுறையானது கொடுப்பாங்க. ஸோ இன்னைக்கு நைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படியும் ஒரு 10 டிஸ்ட்ரிக்டாக லீவ் அசௌன்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஐடி கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் ஸ்கூல் படிக்கிறீங்க, காலேஜ் படிக்கிறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய விஷயம் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே தலைவடிஸ், எந்த டிஸ்ட்ரிக்ட் லீவ் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்தாலும் உடனே நம்ம சேனல் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவோம். ஓகே தலைவடிஸ், நம்ம அடுத்த ஒரு முக்கியமான ஸ்வீட்டான மகிழ்ச்சிக்கான சந்திக்கலாம். தேங்க்யூ.